நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குக்கு என்கிற படத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. குக்கு வந்து ஒரு அன்புடைய அடுத்த கட்டம் சொல்லலாம். இதயத்துலேருந்து தொடங்கி கண்ணிலவே முடியாத ஒரு காதல்னா அது முதலையா தமிழ் சினிமாவிலே முதல் பார்வையா நம்ம குக்குவை தான் பார்ப்போம். இந்த படம் ஃபுல்லாகவே சந்தோஷ் நாராயண் ஒரு அழகான மூடை அவர் செட் பண்ணி கொடுத்தாரு. அது அவருடைய முக்கியமான ஒர்க்கு. இந்த படத்தில் வந்து இளையராஜா சாருடைய வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். படம் பார்க்கும்போது புரியும். சந்தோஷம் வந்து இருக்கக்கூடிய எழுதி மெட்டமைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அவருடைய இன்னொரு ஆளுமை வந்து இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப வியக்க வச்சுச்சுன்னா, குக்குல வந்து எல்லாமே அக்கூஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ அவங்களுடைய ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் இருந்தனால தான் குக்குவோட ஆல்பமே வந்து கம்ப்ளீட் பண்ணவே முடிஞ்சுது. சினிமாங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த ஊராக இருந்தாலும் எந்த மொழியாக இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒத்துமையாக ரசிக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம மனசை தொடுற நம்மளை எல்லாருமே மெய்சில் இருக்கிற வைக்கிற ஒரு விஷயம் தான் இசை மற்றும் சினிமாவை கொண்டாட தான் போகிறோம் இன்றைக்கி. அண்ட் ரொம்பவே ஒரு அழகான படத்தோட இசையோட தான் இன்றைக்கி ஆரம்பிக்கவே போகிறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய கமர்ஷியலான படங்கள் பார்க்குறோம், நிறைய மாசான படங்கள் பார்க்குறோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான யதார்த்தமான ரொம்பவே அழகான சிம்பிளான ஸ்டோரிஸ் ரொம்பவே ரேரான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் குக்கு திரைப்படத்துலேருந்து ரொம்பவே அழகான ஒரு ஹாண்டிங் மெலடியோட இப்போ ஆரம்பிக்கலாம். தர
காம்பத்தேடும் குழந்தையா ஒன்ன தேடும் சிறு பசியில கோடி பேரில் ஒன்ன மட்டும் அறிவேனே தொடுகிற மொழியில பேரன்பு போல ஏதுமில்ல நீ போதும் நானும் ஏழையில்ல அழகா அழகா குயிலாவே ஓ தோளில் அழகி அழகி இது போதும் வாழ்நாளில் ஆகாசத்தை நான் பார்க்கிறேன் ஆறு கடல் நான் பார்க்கிறேன் ஆகாசத்தை நான் பார்க்கிறேன் ஆறு கடல் நான் பார்க்கிறேன் கண்ணால எதையோ காணாத இவதா கண்ணீர பார்த்தேனே இனி என்னோட அழக பொன்னான உலக உன்னால பார்ப்பேனே ஓ குக்கு திரைப்படத்தோட இயக்குனர் திரு ராஜமுருகன் அவர்கள், குக்கு படத்தோட ஹீரோ திரு தினேஷ் அவர்கள் மற்றும் பாடலாசிரியர் யுகபாரதி அவர்கள் இங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்கள முதல்ல வரவேற்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு தட் யூ ஹவ் கம் அண்ட் இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு படம். ஸோ இந்த படத்தை பத்தி நிறைய உங்ககிட்ட பேசணும், இந்த படத்தோட இசையை பத்தி, இந்த படத்தோட ஸ்டோரியை பத்தி. ராஜ்முருகன் சார், இந்த ஆகாசத்தை பாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த ஒரு சூழ்நிலை, எந்த சூழ்நிலை? ஏன்னா நான் கேட்ட உடனே வந்து இது வந்து ரொம்ப நிறைய சிம்பனி காயர் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் அந்த பாட்டு இருந்தது. அந்த பாட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆகாசத்தை பாட்டு வந்து படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலையில் வர ஒரு பாட்டு. கதையுடைய ஒரு முக்கியமான அடுத்த கட்டத்தில் வர்ற சாங்கு. ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு, இந்த படத்தோடைய தமிழ் சுதந்திர கொடி, ரெண்டு பேரும் அவங்களுடைய கல்யாணத்துக்கு ரெடியாகிற ஒரு சாங்கு. ஸோ அவங்க மொத்த வாழ்க்கையோட ஒரு ட்ரீமும் அந்த படத்தில் இருக்கணும், ஒரு அன்புடைய கனவு வந்து அந்த படத்தில் இருக்கணும், அந்த பாட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். ரெண்டு பேருமே ஒரு விசுவலி சேலஞ்சு படத்தில். ஸோ அவங்களுடைய அந்த ட்ரீமுடைய எக்ஸ்ட்ரீம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஆகாசத்தை நான் பார்க்குறேன், அவனுடைய அந்த லவ் தான் அவளுக்கு. ஆகாசத்தை நான் பார்க்குறேன், ஆறு கடல் நான் பார்க்குறேன், கண்ணால் எதையும் காணாத இவ தான் கண்ணீரை பார்த்தேனே, இனி என்னோட அழகை பொன்னான உலக உன்னால் பார்ப்பேனேன்னு அண்ணன் எழுதி கொடுத்தாரு. அதுலேயே அந்த அதோட மொத்தமாக முடிஞ்சிருச்சு அந்த அந்த ஃபீலு. இந்த பாட்டு எழுதும்போது சூழ்நிலை எப்படி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க உங்களுக்கு? அந்த மாதிரி வரிகள் எழுதுறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்தது உங்களுக்கு? பொதுவாக இந்த படத்தில் வந்து ராஜமுருகன் எவ்வளோ தூரம் பயணிச்சிருக்காரோ அதே அளவுக்கான பயணத்தில் நானும் கூடவே வந்தவன். அதனால் தம்பிங்கிறதுனால கூடுதலாக இந்த கதை என்ன சொல்லுது, எதை நோக்கி இந்த கதை நகர்ந்துட்டு இருக்குங்கிறது எல்லாமே புரிஞ்சது. டியூனை கேட்ட உடனே ரொம்ப உடனடியாக எழுதிடணும்னு சில டியூன் தோணும் இருந்தது. நான் உடனே சொன்னேன், ஆகாசத்தை பார்க்கல ஆறு கடல் பார்க்கலன்னு சொன்னோன்னே, இல்லைண்ணே ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ எல்லாமே கிடச்சிட்டதா அவங்க நினைக்கணும், அப்படி தானே இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா தான் அவர் ஆகாசத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு. அது எல்லாத்தையும் அது பார்க்குறேன்னு சொன்ன உடனே அந்த பாட்டுடைய இன்னொரு கட்டத்துக்கு அது லிரிக்கலாக ஒரு விஷயத்தை நோக்கி அது நகர்ந்தது. ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். கண்ணால எதையோ காணாத
படும்படி உறவாடும் கனவே தொடருதே நினைவாகும் கனவே அருகிலே உன்னை தூக்கி சுமப்பே கருவிலே மடிவாசம் போதும் உறங்கவே நீதானே சாகா வரங்களே தமிழே தமிழே வருவேனே ஓங்கரமா கொடியே கொடியே அழுறேனே ஆனந்தமா ஆகாசத்தை நான் பார்க்கிறேன் யாரு கடல் நான் பார்க்கிறேன் ஆகாசத்தை நான் பார்க்கிறேன் யாரு கடல் நான் பார்க்கிறேன் காம்ப தேடும் குழந்தையா ஒன்னு தேடும் உசுறு பசியில கோடி பேரில் ஒன்ன மட்டும் அறிவேனே தொடுகிற மொழியில பேரன்பு போல ஏதுமில்ல நீ போதும் நானும் இழையில அழகா அழகா கோயிலாவே ஓ தோழி அழகி அழகி இது போதும் வாழ்நாளில் ஆகாசத்தை நான் பார்க்கிறேன் யாரு கடல் நான் பார்க்கிறேன் ஆகாசத்தை நான் பார்க்கிறேன் யாரு கடல் நான் பார்க்கிறேன் கண்ணால எதையோ காணாத இவதான் கண்ணீரை பார்த்தேனே இனி என்னோட அழக பொன்னான உலக உன்னால பார்ப்பேனே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனசுல சூற காத்தே அடிக்குது காதல் போத்தே நிலவே சோறுட்டுதே கனவே தாலாட்டுதே மின்னல் ஓசையும் காதிலே கேட்குதே ராஜ்முருகன் சார், நீங்க சொல்லுங்க, இப்போ அடுத்த பாடல் பொட்டப்புள்ளங்கிற ஒரு பாடல் இந்த திரைப்படத்துல இருக்கு. ஸோ அந்த பாடலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த பாடலோட சுச்சுவேஷன் எப்படி, நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு பாடல் அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு எப்படி உருவானதுன்னு சொல்லுங்க. அந்த பாட்டு வந்து படத்துடைய முதல் பாட்டு. தமிழுக்கு வந்து சுதந்திர கொடி மேலே காதல் வந்த உடனே நார்மலாக நமக்கு காதல் வந்துச்சுன்னா அதை வந்து வேற வகையில் உணர்ந்துக்கலாம். அவனுடைய காதலை எப்படி சொல்கிறது அப்படிங்கும்போது, அவன் வந்து ஒரு பார்வை திறன் இல்லாத மாற்றுத்திறனாளி, அந்த பொண்ணு அந்த மாதிரி அப்படிங்கும்போது இவனுடைய காதல் அவன் மேலே வந்துருச்சுங்க. அதை எப்படி சொல்லலாம்னு ஒரு சின்னதாக ஒரு சீக்வன்ஸு. இவன் ட்ரெயினில் பொருள் விற்கிறவன். ஸோ இப்போ அவன் மேலே அந்த அன்பு வந்த பிறகு இவன் ட்ரெயினுக்கு பொருள் விற்றுட்டு போகும்போது எல்லா சவுண்டும் மியூட் ஆகும். இவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ட்ரெயினுடைய சவுண்ட்ஸ் எல்லாம் மியூட் ஆகி அவளுடைய ஃபுட் ஸ்டெப் மட்டும் கேட்கும், அவளுடைய அந்த காலடி சத்தம் மட்டும் கேட்கும். ஸோ இவனுக்கு இந்த உலகத்தோட எல்லா சத்தத்தையும் தாண்டி அவளோட சத்தம் மட்டுமே வருது அப்படிங்கும்போது அவன் அந்த காதலை உணர்ந்துடுறான் அப்படிங்கிறது. அங்கேருந்து இந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த கான்செப்ட்டுங்கும்போது அண்ணன் எழுதுனது வந்து ஊரோட சத்தம் எல்லாம் ஒன்றும் கேட்கல, ஒன்னோட கொலுசு சத்தம் வாய மூடலை அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு லிரிக்காக பண்ணோம். அதுக்கப்புறம் அது கரெக்டாக இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபோக்காக வேணும், ஒரு நாட்டுப்புறம். ஏன்னா இந்த பையன் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்த பையன் தான் கதைப்படி. ஸோ அந்த இதில் ஒரு நாட்டுப்புறம் தன்மை இருக்கணும் அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சு ஒத்த நொடியில் தான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சு அப்படின்னு ஆரம்பிச்சு அது சந்தோஷம் நிறைய கரெக்டாக அந்த நாட்டுப்புறத்தை வந்து ஒரு அந்த டியூனாக கொடுத்தாங்க. ஆமாம். நீங்கள் சொல்லுங்க யுகபாரதி சார், இப்போ இந்த பாடலில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப அழகாக ராஜா சாரோடையும் கண்ணதாசன் சாரை பற்றியும் நீங்கள் வந்து அவங்களோட மியூசிக், அவங்களோட காம்போசிஷனாக இருக்கட்டும், வரிகளாக இருக்கட்டும், அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு நினைவு எப்படி வந்தது உங்களுக்கு?
இல்லை அதான் என்னென்னா இப்போது கதைப்படியே வந்து கதாநாயகன் வந்து மேடைகளில் இளையராஜா பாட்டை பாடக்கூடிய ஒருத்தர். வேறு எந்த ஓசையுமே அவன் கேட்கல, எந்த வேறு எதுவுமே அவனுக்குள்ளே இல்லவே இல்லை. ஆனால் உலகமே அவங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எந்த புற உலக விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்குள்ளே எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. அவங்களுக்கு இருக்கும், ஆனால் அதை நம்ம உணர முடியாது இல்லையா? இப்போ நம்ம எழுதக்கூடிய நம்ம கண்ணு தெரியும், எழுதக்கூடிய படம் எடுக்கக்கூடிய இயக்குனருக்கு தெரியும், இசையமைக்கக்கூடிய இசையமைப்பாளருக்கு தெரியும். ஆனால் அந்த பார்வை இல்லாத அவர்கள் வந்து எப்படி உணர்றாங்கங்கிறது தெரியாது. அப்போ 3வது நபராக இருந்து தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கணுன்னே அப்போ என்னவா அவன் அந்த வரிகளை சொல்ல முடியும்? ஒத்த நொடியில் தான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சு, மொத்த உலகமுமே அடடா சுத்தம் மறந்துருச்சு அப்படின்னு வரும். அதில் சரணம் வரும்பொழுது என்னென்னா இது அந்த பல்லவியில் இருக்கக்கூடிய மொத்த விஷயமும் தான் அந்த கதைக்கான சூழல் முதல்ல சொல்லி முடிச்சிருவோம். சரணம் என்ன சொல்கிறது அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப ஒரு விவாதம் இருந்தது. அப்போ என்னென்னா ராஜா சார் பாட்டு பாடுறோம், எவ்வளோ ராஜா சார் பாடல்கள் நம்ம கேட்டுகிட்டே இருந்திருக்கோம். அவரை ஒரு பாடலில் நம்ம ஏன் பதிவு பண்ணக்கூடாதுன்னா எத்தனையோ மெட்டுகளை இளையராஜா அவள் தொட்டது போல் தொட்டு விட்டால் அழகு ரோஜான்னு எழுதணும். ஏன்னா ஒரு பாடல் எவ்வளோ மனசை தொட்ட ராஜா சாரோடைய பாடல்களை நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். அப்படி தொட்டா என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரியே அதில் வரும். அதாவது எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்களே எழுதி பழகிக்கிட்ட ஒரு பாடல் தான் இந்த பாடல். இது முதல் பாட்டாக இருந்தது, ரொம்ப முதன்மையான பாட்டாகவும் இது மாறிடுது. தினேஷ், உங்களுக்கு இந்த ஒரு பாடல் முதல் பாடல்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ முதல் பாடலே ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அது மாதிரி ஆடிட்டு வரலான்னு சொல்லிட்டு ராஜமுருகன் சார் தான் அதை பண்ணி காமிச்சார். ரொம்ப பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது. ஸோ அதனால் இப்படி வந்துட்டு இருக்கலாம். அவர் பண்ணது தான். அது எடுக்கும்போது சூப்பர் அப்படின்னாங்க. பட் நார்மலாக தான் இருக்கும். அது அப்புறம் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு. அந்த லைன் ரொம்ப பிடிச்சது. வந்தவொடனே அண்ணா கிட்ட சொன்னது, தீக்கங்களை பால் சட்டியை போல் பொங்குறேன்னு. அது செமையாக இருந்துச்சு. பட்டுன்னு வந்து ஓடிச்சு மாதிரி ஆகாசத்தில் இதுலையும் ஃபேவரட். அதுவும் அன்னக்கிளின்னு சொல்லி ஒரு படம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு படம், ராஜா சாரோட முதல் படம். அந்த படத்துல இருந்து இது வரைக்கும் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரொம்பவே சீனியரான ஒரு மியூசிஷியன் ஜெய்சா சார் இங்கே நம்மளோட இருக்காங்க. ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணலாம். ரொம்ப 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 வெல்கம், வரவேற்கிறேன் உங்களை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் இங்கே வந்ததுக்கு. ஸோ இந்த பாடலில் நீங்கள் வாசிச்சிருக்கீங்கன்னு தெரியும். அந்த ஒரு சின்ன போர்ஷன் எங்களுக்காக வாசிக்கிறீங்களா? இந்த ஒரு பாடலுக்கு எப்படி உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? இந்த ஒரு பாடலுக்கு இன்னைக்கு 2 சாங் வாசிக்கிறது கூப்பிட்டுருந்தார் கம்போசர். ஃபர்ஸ்ட் சாங் அந்த கல்யாண சாங் வாச்சேன். அது வாட்சி முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் சாங் போட்டார். வார்த்தையெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு, சாங்கோடைய வார்த்தை. ஸோ மெலடி ரொம்ப எனக்கு பிடிக்கும், ரொம்ப அதுக்கு அடிமை நான். ஸோ கேட்ட உடனே வாச்சேன். பாட்டு கேட்கும்போது கொஞ்சம் மெலடியாக இருந்து சப்ஜெக்ட் தெரிஞ்சிச்சு, பாட்டிலே தெரிஞ்சிச்சு. ஸோ எல்லாம் கம்போஸ் பண்ணியிருந்தார். பல்லவி கேட்கும்போது கம்போஸிங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அது எங்கே வாசிக்கணுமோ அங்கே மட்டும் வாச்சேன். கரெக்டாக அந்த இடம் அவர் மியூசிக் டைரக்டர் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. ஆர்கெஸ்ட்ரேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு அண்ட் எங்களுக்காக இந்த பாட்டை வாசிச்சதுக்கு. இவ்வளோ பேசியாச்சு அந்த பாடலை பற்றி. அண்ட் ஜெய்சா சார் அந்த பாட்டிலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் கூட வாசிச்சிருக்காங்க. ஸோ அந்த பாடலை போய் கேட்டுட்டு வரலாம். இதோ உங்களுக்காக பொட்டப்புள்ள. ஒத்த நொடியில தான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே, மொத்த உலகமுமே அடடா சுத்த மறந்துருச்சே, நெத்தி நடுவில் அலங்கரு சுத்துது, நெஞ்சு குழியில கவுளி கத்துது, தீக்கங்குல பால் சட்டிய போல் பொங்குறேனே, ஏ பொட்ட புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிருச்சே, ஒரு கண்ணு குட்டி புல்ல கண்டு துள்ளி குதிச்சிருச்சே. எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா என்னை தொட்டது போல் தொட்டு விட்டாள் அழகு ரோஜா, பெத்தவளும் கட்டுகிற புடவை வாசம், அதை ஒத்ததுதான் பெண்ணவளின் புதிய நேசம், ஒத்தி வச்சா அந்த புள்ள குண்டு மல்லி நெஞ்சுக்குள்ள, சொல்ல இல்ல நானும் சொல்ல, ஏ பொட்ட புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிருச்சு, ஒரு கண்ணு குட்டி புல்ல கண்டு துள்ளி குதிச்சிருச்சு. தாமரைக்கு இன்னைக்கு பிறந்த நாளா?
சொற்களிலே வித்தகராம் கண்ணதாசன் அவள் தொட்டதனால் ஆகிவிட்டேன் வண்ணதாசன் முக்கனியில் சக்கரையாம் அவளின் பேச்சு அது உள்ளத்திலே செய்திடுதே கொடுங்கோளாச்சு இப்படி நான் இன்னும் சொல்ல சிந்தனையும் ஓடவில்லை யாவும் அந்த புள்ள செஞ்சலில பொட்ட புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிருச்சு ஒரு கண்ணு குட்டி புள்ள கண்டு துள்ளி குதிச்சிருச்சு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். கண்ணால எதையோ காணாத இவதான் கண்ணீரை பார்த்தேனே. இனி என்னோட அழக பொன்னான உலக உன்னால பார்ப்பேனே. ராஜமுருகன் சார், குக்கு என்கிற படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. குக்குங்கிற படம் வந்து ரெண்டு விசுவலி சேலஞ்சு அவங்களுக்கு நடுவில் இருக்கிற ஒரு காதல் அப்படிங்கிறதுக்கு மெட்டீரியலிஸ்டிக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் அழகு, பணம், நிறம், அதிகாரம்னு நிறைய விஷயங்கள் அதை சுற்றி இருக்குது. நம்மளே விரும்பலைனாலும் ஏதோ ஒரு இடத்துல அது நம்மளோட ஜாயின் பண்ணிக்குது. அது எதுவுமே இல்லாத வர ஒரு அன்பு எப்படி இருக்கும், அதுதான் குக்கு. ஸோ இந்த ஒரு படத்தில் வந்து மெயின் கேரக்டர், அதாவது ஹீரோ வந்து ஒரு மியூசிஷியனோட ரோல் அவங்க வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அதாவது இளையராஜான்னு அவங்களுக்கு பேர் வேற கொடுத்துருக்கீங்க. எப்படி அந்த ஒரு கேரக்டர் உருவாச்சு? விகடனில் நான் ரிப்போர்ட்டராக வேலை பார்த்தப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் ரியலாக ஒரு பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளி சொன்ன அவனோட காதல் கதை தான் இது. அவங்களுடைய வேர்ல்டில் கிட்டத்தட்ட பெரிய விஷயமாக ஆக்கிரமிச்சிருக்கிறது ராஜா சார் பாடல்கள் தான். ஸோ அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது எங்கே பார்த்தாலுமே நான் அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதனால் அவன் வந்து ராஜா சார் வாய்ஸில் பாடுற ஒருத்தவனா நான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். தினேஷ், நீங்கள் நிஜ வாழ்க்கையில் பயங்கர தீவிர ரசிகராமே ராஜா சாரோட. ரொம்ப ஷார்ப்பாக வரதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் அறிவில் வரல, அதுக்கு முன்னாடி வந்து அந்த இந்த டேப் இருக்குல்ல, பெரிய டேப், ஒரு ஸ்பீக்கர் இருக்கும் இப்படி போட்டாங்க. அதில் வந்து அந்த அந்த இந்த சாங் ஓடுற நரி அது செமையாக இருக்கும். டிட்டும் டிட்டும் டக் டிட்டும் அந்த பாட்டு அது மாதிரி பிடிக்கும். அது நல்லா இருக்கும். நீங்களும் பயங்கர ஃபேனாமே ராஜா சாரோட. அவர் பாடல்களை கேட்டு தானே நம்ம வளர்ந்தோம். நம்மளுடைய காதல், நம்முடைய கண்ணீர் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அவர் பாட்டு நம்ம கேட்டு தான் வளர்ந்துருக்கோம். ஸோ அதனால் அந்த ஈர்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல. ஸோ அதுக்கான ஒரு நன்றின்னு கூட சொல்லலாம். இது ஒரு நன்றியின் வெளிப்பாடுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஆல்பத்தில் வந்து முதல் பாட்டு வந்து மனசுல சூறக்காத்து. இந்த பாட்டு வந்து படத்தில் எப்படி நீங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கீங்க? படத்தோட எல்லா பாட்டுமே கொஞ்சம் டியூன்ஸ் ஆல்டர்னேட்டிவ்லாம் நிறையா பண்ணி தான் பண்ணது. ஃபஸ்ட்டு ஒன்று, அப்புறம் ஒன்று நிறைய ஆப்ஷன்ஸ் சந்தோஷ் சாரோட உட்காந்து. பட் ஃபஸ்ட்டு ஒரே டியூன் போட்டு உடனே பண்ணது வந்து மனசில் சாங் தான். அதுவும் அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்தார். நான் இங்கே அவருடைய ஸ்டுடியோவில் இருந்துட்டு ஆன்லைன்லேயே உடனே கம்போஸ் பண்ணி ஒரே சிட்டிங் தான் உடனே இந்த சாங் மட்டும் அப்படி வந்துருச்சு. அது ஏதோ ஒரு மனநிலை கரெக்டான ஒரு இதில் இருந்த ஒரு டைம். யுகபாரதி சார், இந்த பாடலோட வரிகள் எழுதினப்போ கண்ணில் இருந்து தொடங்கி இதயத்தில் முடிகிறது ஒரு காதல், இதயத்துலேருந்து தொடங்கி கண்ணில் முடிகிறது ஒரு காதல், இப்படியெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இதயத்துலேருந்து தொடங்கி கண்ணிலவே முடியாத ஒரு காதல்னா அது முதலையாக தமிழ் சினிமாவிலே முதல் பார்வையாக நம்ம குக்குவை தான் பார்ப்போம். ஏன்னா அவங்க 2 பேருக்குமா என்னவா இருந்திருக்கும்? 2 பேருமே முகத்தை பார்த்துருக்க மாட்டாங்க, 2 பேருமே மனசு மட்டும்தான் பார்த்துருக்க முடியும். 2 பேருக்குமான உணர்வு தளத்தில் மட்டுமே அவங்க இணையிறாங்க. அப்போது கண்களிலிருந்து தான் காதல் தொடங்குதுன்னு நம்ம வழக்கமாக படிச்சிருக்கோம், நிறைய நம்மளே எழுதியிருக்கிறோம். இதில் முதல் முறையாக வந்து கண்களில் இல்லையே காதலும் நெஞ்சமே காதலின் தாயகம் அப்படின்னு இந்த பாட்டில் ஒரு இடத்துல வரும்.
வரிகள் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். அதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியதை வந்து பார்த்தா, ஆனந்தம் பெண்ணாய் வந்து அழகாக பேசுதே, மின்சார ரயிலும் வண்ண குயில் போல கூவுதே அப்படிலாம் இருக்கும். ரொம்ப எல்லாமே அவங்க வாழ்க்கையில் யதார்த்தமாக நம்ம புழங்கிட்டு இருக்கக்கூடிய சொற்களாக அதில் பயன்படுத்தியிருப்போம். தினேஷ், நீங்கள் இந்த படத்தோட கேரக்டர் பண்ணும்போது, கேரக்டர் வந்து முதல்ல சார் சொன்னப்போ அடடா இந்த மாதிரி ஒரு அழகான பாட்டுக்கு நம்ம வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளைண்டான ஒரு கேரக்டர் பண்ணுறோம் நீ எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? இல்லை இதெல்லாம் பாயிண்டே இல்லை, அங்கெல்லாம் எதுவுமே இல்லை திவ்யா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு மெலடின்னு சொன்னாலே இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து எல்லாருமே வந்து அப்ராட் போய் ஃபாரின் போய் பயங்கரமான ஷூட்டிங் லொக்கேஷன்லாம் எடுத்து திருப்பி வருவாங்க. சாங்கே வந்து ஷூட்டிங்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் போட்டு காமிச்சாரு சார். ஷூட் வந்து ரொமான்டிக்கான ஒரு ஷூட்டா, ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து? ஆமாம், இது ரொமான்டிக். பட் ஆனால் ரொமான்டிக்னா எல்லாமே கதை பாடல்கள் தான் இந்த படத்தில். கதைக்குள்ளே இருக்கும். கதைக்குள்ளே அவங்க என்னென்ன காட்சிகளாக நம்ம பண்ணாமல் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பாட்டு வரிகளாக இருக்கும். அது அப்படிதான் அந்த படமாக நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அது வேற ஒரு அனுபவமாக நிச்சயமாக இருக்கும். அது ஸோ இந்த அழகான ரொமான்டிக்கான டுவெட் இப்போ நீங்கள் வந்து லைவ்ல பார்க்க போறீங்க. மனசுல சுரக்காத்து இது உங்களுக்காக. தனனானா நனனானா நனனானா தனனானா நனனானா நனனானா மனசுல சூறக்காத்தே அடிக்குது காதல் பூத்தே மனசுல சூறக்காத்தே அடிக்குது காதல் பூத்தே நிலவே சோறுட்டுதே கனவே தாலாட்டுதே மின்னல்லோசையும் காதிலே கேட்குதே உந்தன் வாசனை வானவில் காட்டுதே சொல்லும் முன்னே வருகின்ற ஞாபகம் கண்ணே உன் சொல்லில் கண்டேன் அறியாத தாய் முகம் ரகசிய யோசனை கொடுக்குதே ரோதனை சொல்லாத ஆசை என்னை சுட சுட காய்ச்சதே பொல்லாத நெஞ்சில் வந்து புது ஒளி பாய்ச்சதே கண்ணிலே இல்லையே காதலும் நெஞ்சமே காதலின் தாயகம் தனனானா நனனானா நனனானா தனனானா நனனானா நானா ஆனந்தம் பெண்ணாய் வந்தே அழகாக பேசுதே மின்சார ரயிலும் வண்ணம் குயில் போல கூவுதே கை தொடும் போதிலே கலங்கவும் தோணுதே அன்பே உன் அன்பில் வீசும் கருவறை வாசமே எப்போதும் என்னில் வீச மிதந்திடும் பாவமே மூங்கிலே ராகமாய் மாறுதே மூச்சிலே வானொலி பாடுதே மனசுல சூறக்காத்தே அடிக்குது காதல் பூத்தே நிலவே சோறுட்டுதே கனவே தாலாட்டுதே மின்னல்லோசையும் காதிலே கேட்குதே உந்தன் வாசனை வானவில் காட்டுதே
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்யாணமா கல்யாணம், காதலி பொண்ணுக்கு கல்யாணம். கல்யாணமா கல்யாணம், காதலி பொண்ணுக்கு கல்யாணம். கல்யாணம் கல்யாணம் என்கிற பாட்டு. இது வந்து ஆக்சுவலாக டைட்டில் கேட்கும்போது ரொம்பவே ஜாலியான ஒரு பாட்டுன்னு நினச்சிருவோம். பட் பாட்டு கேட்கும்போது தான் அதில் வந்து கொஞ்சம் சோகம் தெரியுது. இந்த படத்தில் ஒரு டயலாக் ஒன்று இருக்கும், காதலிக்கிறது ஆண்மை, காதலில் தோக்கிறது பேராண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவார், ரன்வேஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த பாட்டு வரும். இந்த பாட்டு வந்து ஆல்மோஸ்ட் எழுதி இசையமைச்சது. கல்யாணமா கல்யாணம், என்ன காதலிக்கு கல்யாணம், அது காதலிக்கு கல்யாணம் அப்படிங்கிறதே வச்சுக்கோண்டா. ஒரு காதலிக்கு கல்யாணமானா இந்த லவ்வருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அந்த காதலிக்கு போயிட்டா. காதலிக்கு கல்யாணம்னா ஒருத்தனுக்கு எப்படி இருக்கும், அப்போ என்னென்ன ஒப்பாரி வைப்பான், அது என்ன ஒரு அழகாக ஒப்பாரி வைக்க முடியாமல் ஏதோ அவன் பாடுவான். ஆனால் அவனுக்குள்ளே வந்து தன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்துகிற அந்த துணி இருக்கும். எல்லா திருமண வீடுகள்லையும் யாரோ ஒருத்தன் கண்ணீரோடு நிற்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெற்றோராக இருப்பாங்க, இல்லை காதலிச்சவனாக இருப்பான், யாரோ ஒருத்தர் கண்ணீரோடு நிற்கணும். அந்த கண்ணீரை மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இதை பண்ணியிருந்தோம். கல்யாணமா கல்யாணம் டைட்டில் கேட்கும்போது வந்து ரொம்ப ஜாலியான ஒரு பாட்டு நினைச்சாலும் இந்த பாடல் வந்து இந்த பாடலுக்குள்ள நிறைய அர்த்தம் இருக்கு. ரொம்பவே டெப்த்ல இருக்கிற ஒரு பாடல் தான் சொல்லியிருக்காங்க. கல்யாணமா கல்யாணம் உங்களுக்காக. கல்யாணமா கல்யாணம், காதல் கண்ணடிக்கு கல்யாணம். கல்யாணமா கல்யாணம், காதலி பொண்ணுக்கு கல்யாணம். உன்னா சிரிச்சு மெய்யா பழகி கண்ணால் பேசி காத்து கிடந்து ஒருவர் மடியில் ஒருவர் சரிந்து உறங்கிடாமல் கனவும் கண்டு கடைசி வரைக்கும் வருவதாக கதையும் விட்டாளே. இன்று அதனை எல்லாம் மறந்து விட்டு பறந்தும் விட்டாளே. கல்யாணமா கல்யாணம், காதல் கண்மணிக்கு கல்யாணம். கல்யாணமா கல்யாணம், காதலி பொண்ணுக்கு கல்யாணம். காதல் கண்மணியே சேலம் அடிச்சு கட்டி குங்கும பொட்ட நெத்தியில் வச்சு மணவரையில் அவ இருப்பா மகாராணியா. அவளை காதலிச்சவன் கலங்கி நிப்பா பூராணியா. கல்யாணம் கல்யாணம் கல்யாணம், செட்டி மேளம் காது பொழக்க நாதஸ்வரம் ஓங்கி ஒழிக்க கச்சேரிய ரசிச்சிருப்பா ஊரு முன்னால. அவளை காதலிச்சவன் கதறிடுவான் ஓசை இல்லாம. கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். சாதி சரத்தை வணங்கிக்கிட்டு சட்டன்னு சட்டன்னு சிரிச்சுக்கிட்டு பரிசு பொருளை வாங்கி வைப்பா ரொம்ப ஆசையா. அவளை காதலிச்சவன் கசங்கி நிப்பான் சன்னியாசியா. வகை வகையா சமைச்சு வச்சு வாழை இலையில் பண்ணி விட்டு புருஷனுக்கு ஊட்டிடுவா போட்டோ பிடிக்கத்தான். அவளை காதலிச்சவன் மனசுக்குள்ள குண்டு வெடிக்கத்தான். மங்கள தாளி கழுத்தில் ஆட மந்திர வார்த்தை ஐயரு ஓத காரில் ஏறி போயிடுவா புகுந்த வீட்டுக்கு. அவளை காதலிச்சவன் வந்துடுவானே நடு ரோட்டுக்கு. கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். காதல் கண்மணியே கல்யாணமா கல்யாணம், காதல் கண்மணிக்கு கல்யாணம். கல்யாணமா கல்யாணம்,
பொண்ணுக்கு கல்யாணம் லா, லா, லா. காரை பார்த்தும் மாற பார்த்தும் காதல் வர்ற காலத்தில் ஒன்லி ஒன் மனசு எப்படி அந்த பிள்ளை மேல லவ் வந்துச்சு உனக்கு? யுகபாரதி சார், கோடையிலங்கிற ஒரு பாட்டு இருக்கு இந்த படத்துல. வைக்கம் விஜயலட்சுமி அவர்கள் தான் பாடியிருக்காங்க இதுல. அண்ட் அவங்க வந்து ஆக்சுவலி கொஞ்சம் சர்ப்ரைஸ் பேக்கேஜ்னா அவங்க தான் நினைக்கிறேன். இந்த பாடல்லையே வந்து எதிர்பார்க்காத ஒரு 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 பாடகர் அண்ட் பயங்கரமா பாடியிருப்பாங்க. நான் அந்த பாட்டை கேட்டேன். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து எழுதி அவங்கள பாடுறது வந்து நீங்க பார்த்து போய் எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை, இந்த குக்கு படத்தினுடைய மொத்த பாடல்களையும் யாரையாவது ஒருத்தருக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம்னா நிச்சயமாக அது விஜயலட்சுமி அம்மாவுக்கு தான் நாங்கள் செய்யணும். என்னென்னா இயல்பிலே அவங்களும் வந்து கண் பார்வை இழந்த ஒருத்தவங்க. அவங்கள நேரடியாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அவங்களுக்கு அந்த வரிகள்லாம் நம்ம சொல்ல போகிறோம். அவங்க எப்படி அதை மனனம் பண்ணிட்டு பாடுவாங்க, எப்படி பைகாட் பண்ணிட்டு பாடுவாங்களா, எப்படி யாராவது பக்கத்தில் இருந்து சொல்லுவாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. ஒரே ஒரு முறை தான் நானும் தம்பியும் வந்து அந்த வரிகளை வந்து அவங்களுக்கு சொன்னோம். திருப்பி ரெண்டாவது முறை வந்து அவங்க பாடிட்டே இருக்கும்பொழுது ஒரு வார்த்தையை நாங்கள் மாற்றி சொன்னோம். இல்லை, நீங்கள் முதல் தடவை அப்படி தானே சொன்னீங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரே ஒரு முறை தான் நாங்கள் சொன்னோம். படத்தோடைய கடைசி பாட்டு இதுதான். ஸோ அந்த காதலுடைய எக்ஸ்ட்ரீமில் வர்ற ஒரு சாங் இது. ஸோ அங்கே வந்து அந்த குரல் வந்து அதை பயங்கரமாக எலவேட் பண்ணிடுச்சு. கோடையிலங்கிற பாட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலான, இந்த ஆல்பத்தோடைய ரொம்பவே ஸ்பெஷலான பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே அழகு. நம்ம வைக்கம் விஜயலட்சுமி அம்மா தான் இந்த பாடலுக்கு இன்னும் அழகு சேர்த்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாடல் உங்களுக்காக. கோடையில மழை போல என் உயிர நீ இருக்க, கொடையிலும் அனலாக வருவேன் உன் கூட, காலை இளங்கதிராக கண்ணருகே நீ இருக்க, மாலை வரும் நிலவாகி தொடுவேங்காத்தோட, போன சன்மத்தில செஞ்சதவோ இதுவோ, இன்னும் கோடி சன்ம கூட வரும் உறவோ, போன சன்மத்தில செஞ்சதவோ இதுவோ, இன்னும் கோடி சன்ம கூட வரும் உறவோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ஆல்பத்துல கடைசி பாட்டு ஏண்டா மாப்பிள்ள, அது அந்த ஒரு டைட்டில் கேட்டாலே தெரியும் அது வந்து ரொம்பவே ஒரு ஃபன்னான ரொம்பவே ஜாலியான ஒரு பாட்டுன்னு தெரியும். இல்லை, ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து படத்தில் கிடையாது. படத்தில் வந்து இந்த பாட்டு கிடையாது. இந்த பாட்டோட ஸ்கோர் மட்டும் இருக்குது படத்தில் அங்கங்கே. இந்த தமிழ் அப்படிங்கிற கேரக்டரும் இளங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு கேரக்டர், ரெண்டு பேருமே சொல்லி சேலஞ்சு. இவங்க அந்த படம் ஃபுல்லாக வந்து ரொம்ப ஹியூமரான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் படத்தில். ட்ரீட்மெண்ட்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியான அவங்களுடைய ஒரு லைஃபு, அவங்க எப்படி இந்த சமூகத்தை பார்க்குறாங்க, எவ்வளோ ஹியூமரான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அண்டரில் ஒரு ஹியூமர் போயிட்டே இருக்கும் இந்த படத்தில். படத்தோடைய கேரக்டர்ஸ் எல்லாம் பாடுற மாதிரி தான் இந்த பாட்டு இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் இளையராஜா சார் வாய்ஸில் ரேப் இருக்கும், நடுவில் எம்ஜிஆர் சாங் வரும், அந்த நடிகர்கள் சாங்கெல்லாம் வரும் படத்தில் முன்னாடி. ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸு. ஸோ அந்த ஃபன் எலமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 2 மணிக்கு ஆரம்பித்து இந்த பாட்டு. அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்தார், கானாபாலம் இங்கேருந்து பாடி நைட்டோட நைட்டாக இந்த பாட்டு ரெடியாக பாட்டு. இப்போ பார்த்து சார் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ 5 பாட்டு நீங்கள் எழுதுறீங்க. இப்போ கானாபாலா சார், ஆர்கே சுரேஷ் அவங்க தான் இந்த பாட்டு எழுதியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த பாட்டு கேட்டு நீங்கள் என்ன நினச்சிங்க? ரொம்ப சிறப்பாக இருந்தது. என்னென்னா நான் தம்பி சொன்ன மாதிரியே தான், கானாபாலா இந்த படத்தில் இல்லை, நிறைய படங்களில் அவர் எழுதக்கூடிய பாடல்கள் வரிகள் எல்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப தன்னியல்பாக வரக்கூடிய வரிகள் வந்து நீங்கள் என்ன சிந்திச்சாலும் வராது. இது ரொம்ப ஒரு சந்தோஷமான பாட்டு அப்படின்னு நம்ம வெளியில் சொல்லலாம். ஆனால் உண்மைக்குள்ளே கானாபாலாவை கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பாட்டு எழுத அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு அவர் சொல்லுவார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப இந்த எப்படியாவது இந்த பாட்டை வந்து படத்தில் பயன்படுத்திடலாம்ல தம்பி அப்படின்லாம் நான் கேட்டேன். நான் அதுக்கு இடமில்லை, அந்த கதையும் அது அனுமதிக்கலை. அதான் இல்லைனா இது கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்க வேண்டிய ஒரு பாடல் தான். ஸோ நீங்கள் சேர்ந்து ஆடலாம் பாடலாம், ரொம்பவே சந்தோஷமான ஒரு பாடல் தான் அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுவும் லைவ் பெர்ஃபார்மன்ஸாக பை த ஒன் அண்ட் ஒன்லி கானாபாலா சார். இதோ உங்களுக்காக ஏண்டா மாப்பிள்ள. ஏண்டா மாப்பிள்ள எதுக்கு
சின்ன கேப்புல சன்னு போனா நைட்டு தானடா அந்த மூணு வந்தா லைட்டு எதுக்குடா அழுது நின்னா நீ வேஸ்டுடா வந்து போகும் வாழ்க்கை ஒரு டைம் பாஸ்டா ஏண்டா மாப்புல எதுக்கு எங்குற ஏறுடா நீ என் காப்புல தோட்டா சுத்துற பூமி மேல நிக்கிற பூந்து போட சின்ன கேப்புல Don't worry, be happy, take it easy, come baby. Don't worry, be happy, take it easy, come baby. கண்ணுல காணாத கரன்சி நோட்டத்தான் கையில எண்ணுவோண்டா கவிதையே எழுதாம காதல நெருல வாயில சொல்லுவோண்டா மேட்டு மேல நாட்டு நட்டு சாமிதான் படைச்சாருடா நேத்து மழையில முளைச்ச காலானி காத்தடிச்சா சாஞ்சி போடுவடா டேய் ஏண்டா மாப்புல எதுக்கு எங்குற ஏறுடா நீ என் காப்புல தோட்டா சுத்துற பூமி மேல நிக்கிற பூந்து போடா சின்ன கேப்புல Oh my God, oh my God, I don't care, you don't care. Oh my God, oh my God, I don't care, you don't care. நமிதா நயன்தாரா எங்களை எழுப்புற செல்போன் ரிங்கு டோன்னுடா தமன்னா சமந்தா முகத்தை பார்க்காத நாங்க அவங்க பெரிய ஃபேனுடா நான் பார்த்ததில்ல ஒரு தியத்தான் நல்ல அழகி என்றேன் நல்ல அழகி என்றேன் உன் சேலையில் நான் வீடு கட்டவா அதுல 2 பேரும் தான் சேர்ந்து வசிக்க அப்படி போடு இப்படி போடு அசிக்கி போடு கண்ணால படிச்சு பார்த்த தப்பறதா கச்சிக்கு போடு பின்னால ஏண்டா மாப்புல எதுக்கு எங்குற ஏறுடா நீ டாப்புல தோட்டா சுத்துற பூமி மேல நிக்கிற பொந்து போடா சின்ன காப்புல சன்னு போனா நைட்டு தானடா அந்த மூணு வந்தா லைட்டு எதுக்குடா அழுது நின்னா நீ வேஸ்டுடா வந்து போகும் வாழ்க்கை ஒரு டைம் பாஸ்டா ஏண்டா மாப்புல எதுக்கு எங்குற ஏறுடா நீ என் காப்புல தோட்டா சுத்துற பூமி மேல நிக்கிற பூந்து போட சின்ன காப்புல இங்கே வந்திருந்த எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் அப்புறம் இங்கே வந்திருக்கிற குக்கு டீம்லேருந்து அப்புறம் இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் அப்புறம் விஜய் டிவி பார்க்குற நேயர்கள் எல்லாருக்கும் நான் வந்து மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து எங்களுடைய சில பாடல்கள் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணோம். இந்த பாட்டில் பெர்ஃபார்ம் பண்ண ஆல்மோஸ்ட் எல்லாருமே இங்கே வந்திருந்தாங்க. அதில் வர முடியாத ஒருத்தர் 2 பேர் மட்டும், அதுக்கு பதிலாக வந்து பரத் சுந்தர் வந்து ஆர்ஆருக்கு பதிலாக பாடியிருந்தார். அதுக்கப்புறம் கல்யாணி அவங்களுடைய அந்த பிஜிஎம் வாய்ஸ்க்கு பதிலாக திவ்யாராமணி அவங்களே பாடியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு மேடையில் எங்களை லைவ் மியூசிஷியன்ஸை கூப்பிட்டு பெர்ஃபார்ம் பண்ண வச்சு அதை வந்து எங்களுக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்த விஜய் டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்துடைய டைரக்டர் அப்புறம் இந்த படத்தோட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே எங்கள் மியூசிக் டீம்லேருந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேருந்து எங்களுடைய பெஸ்ட் விஷஸ் சொல்கிறோம். ரொம்ப நன்றி. 5ஆம் நம்பர் பிளாட்ஃபாரத்தில் 5வது படிக்கட்டு. இதுமாரி இதான் நம்ம மீட்டிங் பாயிண்ட். நான் முதல்ல வந்தா நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் தட்டிட்டு நிற்பேன். நீ முதல்ல வந்தா நீ இதே மாதிரி ஸ்டிக்கர் தட்டிட்டு நிக்கணும். புரிஞ்சுதா? தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் வச்சுக்க வேண்டியதானே? மொக்க பேசுமாப்ல. சுதந்திர கொடி. ஏன் திமுக கொடி அதிமுக கொடின்னு பேர் வச்சுக்க மாட்டீங்களா? அரசியல் வேணா. God has created chemistry in their hearts. என்ன கெமிஸ்ட்ரி எங்களுக்கு தானே தெரியும்.
எப்படி அந்த புள்ள மேல லவ் வந்துச்சு உனக்கு? ஒரு வயசுக்கு வந்த ஆம்பளைய ஒரு பொம்பளை அடிக்கிறதா ரொம்ப தப்பு. டேய், கிறுக்குத்தனமான சாகசங்கள் தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கெல்லாம் பைப் ஏறி வருவோம்டி பார்க்க. லூசு. நீ என் செருப்பு சத்தத்தை கூட கண்டுபிடிச்சிடுறா. நான் வந்தாலே உனக்கு தெரிஞ்சிடுது. பவர் ஸ்டார் மாதிரி நீ ஒரு பவுடர் ஸ்டார் மாப்ள. கண்ணு இருக்கிற ஆம்பளை எங்கனாலும் இருக்கான், மனசு இருக்கிற ஆம்பளை எல்லா இடத்துலயுமா இருக்கான். ஒவ்வொருத்தையும் சாமி பொம்பளைங்களை திட்டுறதே ஒரு பேஷனா வச்சுட்டு அலையறீங்களாடா. நீ எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பாத்துக்கவா. அசிங்கமா இருந்தா விட்டுருவியா? எவனா உசுர விட்டுருவானா? நான் பாத்துக்கிறேன் கொடி, கண்டிப்பா வந்துருவல்ல? வந்துடுறேன்டா. கொடி வெயிட் பண்ணுது சார். ஓடும் சார்.